வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க ஸ்ட்ரைட்டா பர்சனல் லோன் அக்ரிமெண்ட் எடுத்துக்கணும். அதே போல ஏதாவது வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் சார் வெஹிக்கிள் திருடி வித்துட்டாரு. அட முட்டா பையில நான் என்ன சொல்றேன் ஒரு சிம்பிளான வார்த்தை அது மாதிரி பேசுறதுனால தான் நான் கவுன் போட்டு பேசுறது இல்லை. அதாவது வண்டி யார் பேர்ல இருக்கு, உதாரணத்துக்கு குமரன் பேர்ல வண்டி இருக்குன்னா அவர் வண்டியை திருடிட்டாருன்னு பேங்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவர் பேர்ல தான் வண்டியே இருக்கு, அவர் வண்டி அவரே திருடிட்டாரு, அவர் வண்டி அவரே திருடிட்டாரு, அதாவது கம்ப்ளைண்ட். இவன் ஐபாத்திகேஷன் பணம் தான் கேட்கணும். ஆனால் ஸ்டேஷன்ல போய் வண்டி திருட்டாங்க வண்டி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஏகப்பட்ட பேரை வச்சு ஒரு சீனியர் ஆளுங்களை வச்சு மிரட்ட வேண்டியது ஸ்டேஷனையே. இதைத்தான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இப்போ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். ஸோ லோன் வாங்கலாம் பயந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு அட்வொகேட் வச்சுக்கிட்டு ரிப்ளை கொடுத்துருங்க. ஏங்க அதுக்கு வந்து ஃபினான்ஸில் வாங்கியிருக்க வண்டி எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து ஒன்றும் சீஸ் பண்ணிட்டு போட்டோம், இல்லையா ஆர்பிட்ரேஷன் போட்டோம், இல்லை செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணி கேஸ் போட்டோம், இதைத்தான் சொல்ல முடியுமே தவிர இந்த இமீடியட் அரெஸ்ட் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவோம் நாளைக்கு உங்களுக்கு தூக்கிடுவோம் சொல்றதெல்லாம் புருடா. அதுவும் லோன் மேட்டர்லாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேங்க்ல பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட்ல இஷ்யூ பண்ணுவோம், அதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அது எந்த லோன் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபோர்ஜரி கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்து ஃபோர்ஜரியில லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பாசிபிளே தவிர இவனா பார்த்து உங்க காலில் விழுந்து எடுத்துங்க கட்டாயப்படுத்தி ஒரு லோனை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் சிவில் பேஸ் பண்ணி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் உங்களை அரெஸ்ட்னா எப்படி? அதனால அரெஸ்ட்ல வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, பயப்படாதீங்க. அரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே அவன் வந்து பயமுத்துறான்னு அர்த்தம். அதுவும் பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, அன்செக்யூர்ட் செக்யூர் கூட அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.